வினோத் சார் இயக்கத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய நடிப்புல உருவான ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவித்து விட்டு டிக்கெட் முன்பதிவெல்லாம் ஆரம்பிச்சாங்க. படத்தை கடந்த மாதமே சென்சார் போர்டுக்கு அனுப்பி வைத்த படக்குழு சென்சார் போர்டு இன்னமுமே சர்டிபிகேட் வழங்கல. இதனடுத்து திட்டமிட்ட நாள்ல படத்தை ரிலீஸ் செய்ய அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தது ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண KVN ப்ரொடக்ஷன் நிறுவனம். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா அந்த 9ஆம் தேதி தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. சோ அதே நாள்ல தீர்ப்பு வழங்கிவிட்டு உடனே எப்படி படத்தை ரிலீஸ் பண்றது அப்படின்னு KVN ப்ரொடக்ஷன் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டாங்க. அதாவது படத்துடைய மறு வெளியீட்டு தேதிய கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையால ரசிகர்களுமே இந்த பொங்கலுக்கு படம் கண்டிப்பாக வெளியாகிவிடும் அப்படின்ற நினைப்புல தற்போது ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. காத்திருப்பது மட்டுமல்லாமல் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல குரல்களுமே எழுந்துட்டு இருக்கு. சினிமாவில் மட்டுமல்ல அரசியல் தரப்புல இருந்துமே தளபதி விஜய் அவர்களுக்கு பல ஆதரவுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. சமீபத்துல கூட காங்கிரஸ் கட்சியில இருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. இப்படி ஆளும் கட்சியை தவிர மற்ற கட்சி அனைத்துல இருந்துமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் தொடர்ந்து குவிந்து வருவதால தற்போது திமுகவிற்கு சற்று பயமாகத்தான் உள்ளது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததையொட்டி திமுக பல மீம்ஸ்களை போட்டு தளபதி விஜய் அவர்களை ட்ரோல் செய்யும் விதமாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பது தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு அவர் ஆதரவாக பேசியிருப்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரங்களிலேயே பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.